வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் ஸ்டார்ட் பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸு, பிகினர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அழகாக வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 6 ஒயிட் பீடு 6 க்ரீன் பீடு எடுத்திருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் சைஸு 3 and 5 அந்த ரேஞ்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரேஞ்சில் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஒன் சைடு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒயரோட எண்டில் வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒயரை வந்து நெக்ஸ்ட்டு பீட்குள்ளார விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு ஒயிட்டில் விடுறேன் நான். ஒவ்வொரு ஒயிட் பீட்லேயும் ஒரு 4 பெட்டல் ஷேப் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு, அதனால் 3 பீட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 1 ஒயிட் இருக்குது. ஸோ இதில் திருப்பியும் வந்துட்டு இந்த ஒயிட்குள்ளாரையே நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். த்ரீ பீட் ஆட் பண்ணி ஒயிட் க்ரீன் ஒயிட் அடுத்த ஒயிட்டுக்கே நான் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இங்கே ஒரு 4 பெட்டல் ஷேப் கிடச்சிருக்கும். இப்போ அகெயின் 3 ஒயிட் எடுத்து இதே ஒயிட்டில் நம்ம க்ராஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒயிட்டுக்கு ஒயரை கொண்டு வந்துக்கலாம். அகெயின் 3 ஒயிட் எடுத்துருங்க. இதுதான் பேட்டர்ன். நம்ம இதை எப்படி ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட்டு எந்த ஒயிட் வழியாக வந்திருக்கோமோ 3 ஒயிட் ஆட் பண்ணியிருக்கோமோ அதே ஒயிட்டுக்குள்ளார நம்ம திருப்பி ஒயரை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே போல் எல்லா ஒயிட்லேயுமே 4 பெட்டல் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 6 சைடும். இப்போ நம்ம ஒயரை வந்துட்டு டாப்பில் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு 4 பெட்டலில் இருக்க டாப் பீடோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒயரை அங்கே கொண்டு போய்க்கலாம். ஒயர் தெரியாதபடி நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக ப்ராப்பராக கீழே போயிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து சைடில் போயிட்டு மேலே போய்க்குவோம். ஒயரை இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். டாப்பில் கொண்டு வந்து சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 4 ஒயிட் பீட் எடுத்திருக்கேன். ஒரு க்ரீன் பெரிய பீடு, அகைன் 3 ஒயிட் பீடு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் எடுத்துருக்கிற பீடு. இப்போ இதை வந்து க்ரீன் கீழே இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இருக்க க்ரீன் அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, இந்த 2 பீடுக்குள்ளாரையும் ஒயரை க்ராஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் இந்த மாதிரி நமக்கு 3 பீடு இந்த ஷேப்பில் வரணும். இதை கீழே புல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 3 ஒயிட் பீடு வந்துச்சுன்னா போட்டுட்டு நம்ம இதை வந்து இந்த பீடு டாப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷேப்பு. சாரி, இந்த சைடு இந்த சைடும் போடணும். இந்த சைடு ஒயரில் இருக்கிறதுனால இந்த சைடு தான் நான் கொண்டு வரணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஷார்ப்பு. இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று போடலாம். 4 ஒயிட்டு 1 க்ரீன் 3 ஒயிட்.
க்ரீன் அண்டு ஃபஸ்ட் ஒயிட்டு, க்ரீனுக்கு கீழே இருக்கிற ஒயிட்டு, டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. மேலே சரி பண்ணி வச்சுட்டு புல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3 ஒயிட் எடுத்துருக்கேன். ஒயிட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இருக்க பீடு டாப்பில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லா சைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்மளுடைய ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான், பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் காம்போவில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஆல்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.